எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச காலமாகவே மக்கள் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்றதை கேட்க முடியுது. இங்க இருக்கிற கவர்மெண்ட் சரியில்லை, இங்க அரசாங்கத்துக்கிட்ட தான் எல்லா பவரும் இருக்கு, இங்க இருக்கிற ஒரு சில சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு ஒரு சில மக்கள் ரொம்ப கோபப்பட்டு ஆதங்கப்பட்டு சொல்றதை கேட்க முடியுது. ஒரு சிலர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றத நேர்லயோ இல்ல சமூக வலைதளங்கள் மூலமாகவோ நம்மளால பார்க்க முடியுது, கேட்க முடியுதுங்க. ஆனா இந்த கவர்மெண்டே மக்களாகி நம்மளோட வரிப்பணத்துல தான் இயங்குது. அந்த வரிப்பணத்தை வைத்து அந்த அரசாங்கத்தை யாரு நடத்தணும் அப்படிங்கிற உரிமையும் மக்களாகி நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம தான் செலக்ட் பண்றோம். இருந்தும் ஏன் இந்த ஒரு புலம்பலான குரல் அடிக்கடி நம்ம மக்களுக்குள்ள எழும்புது அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். உங்க மனசுக்குள்ளேயே எஸ்ஸா நோவா, ஆமாவா இல்லையா அப்படின்னு பதில் சொல்லி பாருங்க. முதல் கேள்வி, உங்களோட பகுதியில யாரு வேட்பாளரா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம பகுதி மக்களுக்கு நல்லது நடக்குமா இல்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணி ஓட்டு போடுறீங்களா? இல்ல காலங்காலமா என்னோட தாத்தா காலத்துல இருந்து நாங்க இந்த பார்ட்டிக்கு தான், இந்த சின்னத்துலதான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு வாக்களிக்கக்கூடிய மக்களா நீங்க? ரெண்டாவது கேள்வி, அதாவது வாக்களிக்கக்கூடிய அந்த தினத்துல என்னுடைய ஒரு வாக்கு என்னத்தை மாத்த போகுது அப்படின்னு ஓட்டு போகக்கூடிய அந்த ஒரு உங்களோட உரிமையே நீங்க தவிர்க்கக்கூடிய ஒரு ஆளா? இல்ல ஒரு சிலர் இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு ஐடியா வந்துடும். அப்ப ஓகே ஜெயிக்கிற கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடக்கூடிய ஆளா நீங்க? மூன்றாவது கேள்வி, கை நீட்டி காசு வாங்கிட்டோம்ப்பா அதனால நான் இந்த பார்ட்டிக்கு தான் ஓட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓட் பண்ணிருக்கீங்களா? நாலாவது கேள்வி, என்னோட ஜாதி பையன் வேட்பாளரா நிக்கிறான்ப்பா அதனால கண்டிப்பா அந்த பையனுக்கு தானே ஓட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜாதி பார்த்து ஓட் பண்ணிருக்கீங்களா? அஞ்சாவது கேள்வி, இந்த கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நிறைய இலவசம் தருவாங்க அப்படின்னு இலவசத்தை நம்பி ஓட் பண்ணிருக்கீங்களா? ஆறாவது கேள்வி, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சில வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. அந்த வாக்குறுதிகளை 5 வருஷத்துல உண்மையாலுமே நிறைவேற்ற முடியுமா? இது சரியான வாக்குறுதிகளா, நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளா அப்படின்னு சிந்திச்சு அனலைஸ் பண்ணி ஓட் பண்ணிருக்கீங்களா? இல்ல வாக்குறுதிகளை நம்பி ஓட் பண்ணிருக்கீங்களா? இதுல ஒரு சிலர் நான் எல்லாத்தையுமே சரியா பார்த்துதான் ஓட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யூ ஆர் கிரேட்டுங்க. ஆனால் இங்க இருக்கிற மக்களுடைய சதவீதம் அப்படிங்கிறது இந்த கேள்விகளுக்கு எல்லாமே நான் சரியாதான் ஓட் பண்றேன் அப்படின்னு அவங்களுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு 60-70% மேல போகும்போதுதான் இங்க மாற்றம் அப்படிங்கிறது வரும். நம்ம மாறணும், நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஏன்னா எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைகளும் மக்களாகி நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம மாறணும்னா இங்க இருக்கிற சிஸ்டம் கண்டிப்பாக மாறுங்க. அதனால மாற்றத்தை உங்களுள் தேடுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. நன்றி.